ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி அதிலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை சங்கீதம் 3:8 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். 3வது சங்கீதம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நமக்கு யார் கொடுத்ததென்றால் கர்த்தர் கொடுத்தார். இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தபடினாலேதான் இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை இழுத்து கொண்டால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வர முடியும். ஆகையினால் இந்த இடத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் என்றால் நாம வரவில்லை, யாரோ சொன்னார்கள் என்று வரவில்லை. நம்மை பிதாவாகிய தேவனே இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக என்றால் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதலுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியில பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து கடைசியில சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் உயிரோடு கூட எழும்பினார். இந்த சத்தியத்தை, 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற அந்த சத்தியத்தை, மறுபடியும் வரப்போகிறார் என்கிற இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில நம்ம விசுவாசிப்போம் என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். வாயினாலே அறிக்கையிட்டால் ரட்சிப்பு உண்டாகும். நாம செய்த எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அறிக்கை செய்தால், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அறிக்கை செய்வோம் என்றால் இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். இந்த ரட்சிப்பு நமக்கு நிரந்தரமாக உண்டாகும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக சபைக்குள்ள ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்து அவரே கரம் பிடித்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இருதயத்துல நாம சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாய் சொல்லி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் இருந்த அந்த ரட்சிப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது.
இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால, நாவினாலே அறிக்கை செய்கிறதுனால நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்த சென்னை பட்டணத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இது தேவனுடைய ஈவு. உங்க மேல ஆண்டவர் வைத்த அந்த மகா பெரிய தயவு, உங்க மேல ஆண்டவர் வைத்த மகா பெரிய கிருபை. அதைத்தான் 9வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. நாம செய்யற நல்ல காரியத்தினாலோ நாம செய்யற புண்ணியத்தினாலோ இது வருகிறது அல்ல. இது முழுக்க முழுக்க தேவனுடைய. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே நம்மளை தெரிந்தெடுத்து, ஆண்டவரே நம்மளை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு நித்திய ஜீவனை தரும். இந்த ரட்சிப்பு நமக்கு பரலோகத்துல தங்கமயமான வீட்டுக்குள்ள நம்மை கொண்டு போய் நிரந்தரமாக நித்தியமாக வாழ வைக்கும். இது நம்மளால உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளில நாம எல்லாரும் பரலோகத்திற்கு போக போகிறோம். இந்த ரட்சிப்பு நம்மள நேரா நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போய் வாழ வைக்கும், நித்தியமாக வாழ வைக்கும். ஏன்னா நம்ம இருதயத்துல விசுவாசித்ததுனால இந்த ரட்சிப்பு வந்தது. நம்ம நாவினாலே பாவங்களை அறிக்கையிட்டதுனால இந்த ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், உளையான சேற்றில வாழ்ந்து கொண்டிருந்தேன், பாவத்தில வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். தேடி வந்து நான் பாவத்தை அறிக்கையிடுகிற பொழுது என் பாவத்தை நான் மன்னித்து, எனக்கு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து, அதை விசுவாசிக்க வைத்து எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தந்தார். இந்த ரட்சிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் செத்து போன நேரம் பரலோகத்துல கொண்டு போய் என்னை வைக்கும். அதே போல நீங்க எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து சத்திய வசனத்தை விசுவாசிக்க வைத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவனுக்குள்ள தங்கமயமான வீட்டுக்குள்ள உங்களை கொண்டு போகும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு எதற்காக என்பதை அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு எதற்காக என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே போகிறோமோ அன்னைக்கு பழைய மனிதன் முடிந்தது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இன்னும் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஞானஸ்தான உடன்படிக்கையில பழைய மனிதனை மரித்து அடக்கம் பண்ணுகிறோம், புதிய மனிதனாக வெளியே வருகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்கிறதற்கு
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே, நல்ல காரியங்களை செய்வதற்காகவே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் 8-9 வசனத்துல ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நீங்க எல்லாம் நற்கிரியைகளை செய்கிறதற்காக, நல்ல காரியத்தை மற்றவர்களுக்கு கடத்துவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு உட்கார வைத்திருக்கிறது வெறுமனவே நாம மாத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்காக அல்ல. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். நாம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, ஆயத்தப்படுத்தி காவலனாயிரு. ஸ்திரப்பட்ட பிற்பாடு என்ன பண்ண, மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை என்னன்னா மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும். இதோடு முடிந்து போவது அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படியே ரட்சிப்ப தனக்குள்ளாகவே அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் எதற்காக நம்மளை ரட்சித்தார் என்றால், எதற்காக ஆண்டவர் தேடி நம்மளை ரட்சித்தார் என்றால், வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், புது சிருஷ்டியாயிருக்கிறோம். தேவன் இந்த பூமியில என்ன செய்வாரோ அதே காரியத்தை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 3 வருஷம் ஊழியத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணினார். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய செய்கையாயிருக்கிறீர்கள். தேவன் இந்த பூமியில நடமாடின நாட்களில் அவர் என்ன செய்தாரோ அதே காரியத்தை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனபடினாலே நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், நற்கிரியைகளை செய்வதற்காக. இன்னைக்கு பூமியிலே நாம செய்யற நல்ல காரியங்களிலே பிரதான நல்ல காரியம் எதுவென்றால் ஒரு மனிதனுக்கு இயேசுவை கொடுப்பதுதான். எவ்வளவுதான் பணம் கொடுத்து நம்ம உதவி பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் துணிமணிகளை கொடுத்து உதவி செய்தாலும் சரி, எவ்வளவுதான் படிப்பை கொடுத்து நம்ம உதவி பண்ணினாலும் சரி, இந்த படிப்போ இந்த துணிமணிகளோ இந்த ஆகாரங்களோ இந்த பணமோ பரலோக ராஜ்யத்திற்கு எவ்விதத்திலும் கொண்டு செல்வதற்கு உதவி செய்யவே செய்யாது. இந்த பூமியில வேணா கொஞ்சம் சந்தோஷமா வாழலாம், நம்ம கொடுக்கறத வச்சுக்கிட்டு கூட கொஞ்ச நாள் நல்லா வாழலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு நம்ம இயேசுவை கொடுப்போம் என்றால், ரட்சகரை கொடுப்போம் என்றால், அந்த மனிதன் நித்தியமாக வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஒரு மனிதனுக்கு இயேசுவை குறித்ததான சத்தியத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தி விட்டால், அந்த மனிதன் இயேசுவை தேட ஆரம்பித்தால், அந்த மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், அதே நேரத்தில் பரலோக ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு நாம செய்யற மிகப்பெரிய நற்கிரியை எதுவென்றால் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். கிருபையினாலே நீங்க விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க யாருமே ரட்சிப்புக்காக பிரயாசப்படல, முயற்சி பண்ணல. நானே உங்களை தேடி ரட்சித்தேன். எங்க குடும்பத்திற்கும் ஏசப்பாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா கிறிஸ்துவத்துக்கு விரோதமா எதிரா எழும்புகிறவர். ஊருக்குள்ள யாருமே சுவிசேஷத்தை அறிவிக்க வரவே முடியாது.
ஒரு முறை அப்படியும் மீறி வந்திருக்கிறாங்க. வந்தவங்களை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த கைப்பிரதி, அவங்க கொண்டு வந்த கொட்டு இதெல்லாம் வந்து கிழிச்சு உடைச்சி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க மேல போட்டுட்டு சாணி அடிச்சு அவங்கள வந்து ஊரை விட்டு வெளியே கொண்டு போய் அனுப்பினவங்க. எங்க ஊருக்குள்ள யாருமே ஏசப்பாவை பத்தி சொல்ல வரவே முடியாது. எங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என் மேல கிருபை வைத்தார். ஆண்டவர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். நிறைய நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. என்னைக்கு தீர்மானம் பண்ணார் அப்படின்னா, எங்க அப்பா என்னைக்கு சுவிசேஷத்திற்கு விரோதமா எழும்பினாங்களோ, ஊழியக்காரங்க மேல சாணி அடிச்சாங்களோ, அவங்க கொண்டு வந்த இந்த கைப்பிரதி கொட்டு இதெல்லாம் வந்து என்னைக்கு உடைச்சி கிழிச்சு அவங்க மேல போட்டாங்களோ, அன்னைக்கே தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்தார். நான் ஊழியம் பண்ணுவேன், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், தெருவுல நின்று பிரசங்கம் பண்ணுவேன், சபைகள்ல பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் கனவுலையும் நினைத்தது கிடையாது. என் குடும்பத்துல யாருமே என்னை இப்படி வருவேன் அப்படின்னு நினைத்ததே கிடையாது. நான் இன்னைக்கு ஊழியம் பண்றேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பக்தியில வைராக்கியமா இருப்பேன். நான் வெளியே போனேன் அப்படின்னா பட்டம் இல்லாம நான் போகவே மாட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப பக்தியில வைராக்கியம். ஆனா என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஊர் ஊரா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் போட்டார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவர் என்னை தெரிந்து கொள்ளல அப்படின்னா நான் எங்கோ வாழ்ந்திருப்பேன், நான் செத்தா நரகத்துக்கு போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் பாவத்தெல்லாம் மன்னித்து இன்னைக்கு நான் மரித்தா கூட ஆபிரகாமுடைய மடிக்கு போகிற அந்த தங்கமயமான இளைப்பாறுதலுக்குள்ளே போகிற நித்தியமாய் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய வலது பார்சத்துல அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள இப்பொழுது உண்டு. பாருங்க, என் மேல ஆண்டவர் ஒரு கிருபை வைத்தார். இது என்னால உண்டானதல்ல, என்னுடைய கிரியினால உண்டானதல்ல. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வது ஆண்டவருடைய ஈவு, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் எல்லாமே அவர் தான் எனக்கு. பாருங்க, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பெற்ற இந்த நன்மையை, நான் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தோம், மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடம் இல்லை, அது என் மீது விழுந்த கடமை. அவர் சொல்றார், யூதருக்கும் ஞானிக்கும் கிரேக்கனுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். நீங்க எல்லாம் கடன் பட்டிருக்கிறீங்க. இந்த பல்லாவரம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்க கடன் பட்டிருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், உங்களுக்காக நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொண்டு நாம சுயநலமா இருக்கக்கூடாது. நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் கடத்த வேண்டும். நாம் இதை செய்யணும். மற்ற எல்லா காரியத்தை குறித்து மற்றவர்களோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு கடையில போய் புடவை எடுத்தா நம்ம சொல்றோம், இந்த கடையில நல்ல புடவை, நல்ல விலை குறை. ஒரு தங்க கடைக்கு போனா அதை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றோம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நம்ம நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நாம வந்து சொல்றோம், அங்க போக நல்ல சாப்பாடுன்னு. ஆனா நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, நாம பெற்று அனுபவிக்கிற இந்த மேன்மையான சத்தியத்தை மற்றவர்களுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. நம்ம உற்றார், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள் இன்னைக்கு மரித்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே. இன்னைக்கு நீங்க மரித்தா வேற இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருவீங்க, தங்கமயமான இடத்துக்குள்ளே போயிடலாம். ஆனா இன்னைக்கு ஏசி இல்லாம உங்க உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே. அவர்களை குறித்ததான ஒரு கரிசனை சிந்தனை உங்களுக்கு உண்டா? ஆண்டவர் கேட்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை ரட்சித்தது எதற்காக என்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கடத்த வேண்டும் என்பதற்காகவே. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஆகையினாலே தேவ சமூகத்துல இந்த ரட்சிப்பை நாம மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முக்கியமான 2 வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆண்டவரே எழுதும் போது சொல்றாரு பாருங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ரட்சிப்பு என்பது நம்ம சாதாரணமாய் சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இந்த பூமியில எல்லாவற்றை விட உயர்ந்தது எதுவென்றால் ரட்சிப்பு தான். எவ்வளவு தங்கம், எவ்வளவு பணம், எவ்வளவு சொத்து, எவ்வளவு சுகம், எவ்வளவு ஆடம்பரம் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேல இருப்பது எதுவென்றால் ரட்சிப்பு தான். உயர் பதவியில இருக்கிறவர்களை காட்டிலும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களை விட மேலானவர்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலேயே அழிந்து போய்விடும். ஆனா நீங்களும் நானும் பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தங்கமயமான வீட்டுக்குள்ளே நாம வாழப் போகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு நாம் தப்ப முடியாது. அதனால கொஞ்சம் இந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். நாம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இருதயத்துல நம்ம விசுவாசித்துட்டோம், நம்ம நாவினால ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டோம். ஏசப்பாவும் நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி போட்டாங்க, முதுகுக்கு பின்னாடி போட்டாங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நமக்குள்ள கவலை வரணும். மற்றவங்களை குறித்து நாம ரட்சிக்கப்பட்டோம், இனி என் சொந்த ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, என் தெருவில் இருக்கிறவங்க, என் பகுதியில் இருக்கிற இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை குறித்து ஒரு கவலை உங்களுக்குள்ள வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த கவலை தான் அவரை என்ன பண்ணுச்சு, செயல்பட வைத்தது. அவர் சொல்றாரு, நான் அநேக முறை கண்விழிப்பு, அநேக முறை பசி, அநேக முறை பட்டினி, நான் அடி கல்லெறி உண்ட, கப்பல் சேதம், ராப்பகல் முழுவதும் நான் கடல்ல தொங்கிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டையை பிடிச்சு. எத்தனையோ முறை அடிகள், ஒன்று குறைய அந்த 39 அடி ஏசப்பாவுக்கு ஒரு முறை தான். ஆனா அவர் சொல்றாரு, 5 முறை நான் அடிபட்டேன், 3 முறை மிளாரினாலே நான் அடிபட்டேன், எல்லாரால நான் தொலைத்து போடுகிற ஒரு கந்தையை போல நம்ம வாழ்ந்தேன். அதெல்லாம் ஏன் அவர் சகித்து செயல்பட்டார் என்றால் அந்த ரட்சிப்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. அதை குறித்ததான ஒரு கவலை. இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஏன்னா அவருடைய சொந்த சமந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கவலையோடு கூட செயல்பட்டார். அதனாலதான் சொல்றார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், எல்லாருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்று இரவும் பகலும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கடத்தினார். இன்னைக்கு எவ்வளவு நம்ம ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பின் சத்தியத்தை குறித்து, இயேசுவை குறித்து எவ்வளவு சொல்றோம். கொஞ்சம் யோசிங்க. ஒரு நாள்ல ஒருத்தருக்காவது 2 பேருக்காவது நம்ம சொல்றோமா? சொல்றதே இல்லை. அதனாலதான் நம்ம தேசம் இன்னும் அப்படியே இருக்குது. 2000 வருஷம் ஆகுது, இன்னும் 2%, 3% சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம், நம்ம தேசத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்முடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதில்லை. நாம் கவலையிட்டிருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் தாளத்தை பெற்றுக்கொண்டு மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஒரு நாள்ல எஜமானன் வருவார், அவர் கேட்பார், உன்னை ரட்சித்தனே, நீ என்ன செய்தாய்? எத்தனை பேருக்கு ரட்சிப்பின் செய்தியை சொன்னாய்? என்னை குறித்து எத்தனை பேருக்கு சொல்லி அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார், சபைக்கு அழைத்து கொண்டு வந்தாய் என்று ஆண்டவர் கேட்பார்.
தண்டனைக்கு தப்ப முடியாது. அன்னைக்கு ஆண்டவரே நான் ஒண்ணுமே பண்ணல, ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தல, யாருக்குமே சொல்லலை, நீ சொன்னா நீ பிரயோஜனம் இல்லாதவன், நரகத்திற்கு போ அப்படின்னு அனுப்புவார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் இதே காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில இதெல்லாம் சொல்றாருன்னா, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை அநியாயமாக அடக்கி வைத்துக் கொண்டிருப்போம் என்றால், மற்றவர்களுக்கு சொல்லாமல் பயந்து பயந்து நாம் அடக்கி வைத்துக் கொண்டிருப்போம் என்றால், தேவ கோபம் வானத்திலிருந்து இறங்கும், நம்ம மேல இறங்கும், நம்ம குடும்பம் மேல இறங்கும். இன்னைக்கு அந்த கோபம் இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல இருக்கிறது. அதனால தேவ சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த தேவ கோபம் மாறும். தேவ கோபம் மாறும். உங்களை ஆண்டவர் நம்பி, உங்களை கிருபையாக ஆண்டவர் நினைத்து உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்க மூலமா இந்த பகுதி ரட்சிக்கப்படும், உங்க மூலமா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்க பகுதி ரட்சிக்கப்படும் அப்படின்றதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார், உங்களை தெரிந்தெடுத்தார், உங்களை அபிஷேகித்தார், உங்களை ஆண்டவர் நம்புறார். ஆனா இன்னும் காரியங்களை நடப்பிக்காம நீங்க தாமதித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், நீ உங்களை சிருஷ்டித்ததே, உங்களை ரட்சித்ததே நான் இதற்காகத்தான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையினால் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வாசல் அடைபடுவதற்கு முன்பாக நாம சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இயேசு அதிகமாய் சொல்லுவதற்கு ஒரு திறந்த வாசல் உள்ள மாதம் எதுவென்றால் இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாதத்துல எவ்வளவு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம சொல்ல வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்போ சகாயமோ வேறொரு இடத்திலிருந்து எழும்போனே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் செயல்படல அப்படின்னா வேறு யார் மூலமாவது ஆண்டவர் செயல்படுத்திடுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். எந்த இடத்திலையுமே ஆண்டவர் செயல்படாதவங்களுக்கு பெரிய பொறுப்பு, பெரிய பரலோக வாழ்க்கையெல்லாம் கொடுக்க மாட்டார். யார் கர்த்தருக்காக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் மேன்மை. யார் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் உயர்வு. அப்படியே நான் சபைக்கு வருவேன், அப்படியே போவேன் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு தண்டனை கொடுப்பார், தண்டனை கொடுப்பார், சும்மா விட மாட்டார். நான் சபைக்கு வரேன், அப்படியே நான் மறுபடியும் போவேன்னா அதுக்கு தண்டனை உண்டு. அதனால தண்டனைக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்யணும். எல்லாருக்கும் ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும். 2 தாளந்து 5 தாளந்து பெற்றுக்கொண்டவங்க அதிகமாய் செயல்படணும். யார்கிட்ட அதிகமா ஆண்டவர் கொடுக்கிறாரோ அவங்ககிட்ட அதிகமா கேட்பார். எங்கிட்ட அதிகமா ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு அதிகமாய் கேட்பார். அந்த பொறுப்பை உணர்ந்து நான் இரவும் பகலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி மும்பை பட்டணத்துல இருந்தேன், இன்னைக்கு சென்னையில இருக்கிறேன், நாளைக்கு மறுநாள் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், அதுக்கு பிறகு மாதனூர்ல
இப்படி தொடர் பிரயாணத்திலே இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவர் நம்புகிறார். என்னை ஆண்டவர் நம்புகிறார். என்னை ஆண்டவர் ரட்சித்தார். அது என்னுடைய ஞானத்தினாலோ, என்னுடைய அறிவினாலோ, என்னுடைய கிரியினாலோ இது உண்டானதல்ல. இது தேவ கிருபை, தேவ கிருபை. அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகையினால இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான், இந்த தாளந்துகளை பெற்றுக்கொண்ட நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். எதற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் என்றால், நீங்க மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை சொல்லுவதற்காகவே, அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருமே விழுந்த கடமை, எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி எல்லாருமே விழுந்த கடமையா இருக்கிறது. ஆகையினால நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக செயல்படணும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேற எந்த காரியத்தை செஞ்சாலும் பரலோகம் சந்தோஷப்படவே செய்யாது. ஆண்டவரே, நான் வீடு வாங்கியிருக்கிறேன், நான் கார் வாங்கியிருக்கிறேன், நான் இடம் வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு நகை வாங்கியிருக்கிறேன், துணி வாங்கியிருக்கிறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. ஆண்டவரே, நான் இந்த வாரத்துல ஒரு ஆத்மாவை என் சபைக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா பரலோகமே சந்தோஷப்படும். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை குறித்துதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில நாம் செய்கிற எல்லா வேலையை விட ஊழியம்தான் நல்ல வேலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அந்த நல்ல வேலைக்கு நம்மளால முடிந்த அளவிற்கு நாம நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கலன்னா தண்டனைக்கு நாம தப்ப முடியாது. தேவனுடைய கோபத்திற்கு நாம தப்பவே முடியாது. அதனால இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தரிடத்திலிருந்து இந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். கிருபையினால ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் நரகத்துல போய் வேதனைப்படக்கூடியவர்கள். ஆனா ஆண்டவர் நம்மள நினைச்சதுனால தேடி வந்து அவர் நம்மளெல்லாம் இழுத்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மேலான காரியம். பெரிதான ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம கடத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த திட்டத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஒரு விஷயம் தேவ சமூகத்துல எழுந்து நிற்கலாமா? நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க பேச போறீங்க. ஆண்டவரோடு கூட நீங்க பேச போறீங்க. ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தர போகிறார். உமக்காக தான் வாழ்கிறேன், தானே சிக்கிறேன் ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு
சேவைக்கு. நான் உமக்காக ஓடி ஓடி உழைப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஓடி ஓடி உழைப்பப்பா. என்னை நம்பி ஆண்டவரே இந்த பகுதிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ரட்சிப்பை கொடுப்பேன், கடத்துவேன் என்று ஆண்டவரே நீங்க என்னை ரட்சித்திருக்கிறீங்கப்பா, என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டப்பா. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சொந்த பந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், என் உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுவேன், தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். எவ்வளவு பேரை நான் வாழ்கிற நாட்களில் ஆதாயப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேரை ஆதாயப்படுத்துவதற்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க, பேசுங்க. சும்மா வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது. நீங்க ஆண்டவரிடத்துல உடன்படிக்கை பண்ணுங்க. தேவ கோபம் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைப்பத நிமித்தம் உங்களிடத்துல உண்டு, உங்க குடும்பத்தின் மீது உண்டு. அந்த கோபம் மாறுவதற்கு இன்றைக்கு தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவரே சத்தியத்தை நான் அடக்கி வைக்க மாட்டேன்ப்பா, சத்தியத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, நீங்க வாயினாலே அறிக்கை விட்டுட்டா போதும். ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல இருக்கிற கோபத்தில் இருந்து திரும்புவா. இன்றைக்கு அந்த கோபத்தின் நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்திருக்கிறீங்க. அந்த கோபம் இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு அது தடை செய்து வைத்திருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சத்தியத்தை அநியாயத்தினால நான் அடக்கி வைக்க மாட்டேன்ப்பா, அவள் பக்தியினால அந்த ஆண்டவரை அடக்கி வைக்க மாட்டேன்ப்பா. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுவேன், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஒரு சுவிசேஷ பாரம், ஒரு சுவிசேஷ பாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான, நரகத்துக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம் இறங்கட்டும் ஐயா. ஒரு தைரியத்தின் ஆவியாரை கட்ட நிரப்பிக் கொண்டிருக்கிறார், தைரியத்தின் ஆவியாரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கு நாங்கள் 2 காலங்கள் கொடுக்கிறார். மகளே, மகளே, எனக்காக நீ செயல்படு, உன்னை நான் பயன்படுத்துவேன். அனைவருக்கும் இருக்கிற பய ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது, பய ஆவிகள் வெளியேறுகிறது, வெட்ட சுபாவங்கள் வெளியேறுகிறது. ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு வெளியேறாதீங்கப்பா, எல்லாரையும் சுவிசேஷ ஆவிகளை நிரப்புங்க, ஆத்ம தேவத்தினால நிரப்புங்க. பிள்ளைகள் மீது இப்பொழுது திரும்ப இறங்கிக்கோ. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்த அந்த கோபம் இப்பொழுது மாறுகிறது. தலைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது இறங்குகிறது, உங்கள் குடும்பத்தின் மீது இறங்குகிறது. ஒப்புக்கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அன்றவரை நான் சொல்லுவேன்ப்பா, இனி நான் சத்தியத்தை சொல்லுவேன், சத்தியத்தை நான் அடக்கி வைக்க மாட்டேன்ப்பா, நான் சொல்லுவேன். என்னை அர்ப்பணிக்கிறப்பா. 2 கரங்களை படுவதற்கு நேராக உயர்த்தி, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீர உன் சேவைக்கு, என்னை அழைத்தீர உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே
எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா, என்ன நீங்க நம்புனீங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, நமக்கு துரோகம் பண்ணிட்டப்பா. உங்களுடைய சத்தியத்தை சொல்லாம அநேக நேரங்களில் நான் அடக்கி வச்சுட்டப்பா. எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா நான் சத்தியத்தை சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு நின்றுட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் தைரியமா செயல்படுவேன். உமக்காக செயல்படுவேன். உமக்காக நான் ஓடுவேன்ப்பா. கிருபதாங்க, 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 கிருபதாங்கப்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த கிருபையினால நிரப்பி அனுப்புங்கப்பா. ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்து நிரப்பி அனுப்புங்க. அழித்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை, ஒரு கோலம். ஐயோ, என் ஜனங்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்கிற, என் சொந்தங்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்கிற அந்த கவலை நெருக்கியே மட்டும் ஐயா. அண்டவரை இந்த ரட்சிப்பை குறித்து நாங்க கவலை இல்லாம இருக்கட்டும். எங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இனி நாங்க செயல்படுவோம்ப்பா, செயல்படுவோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இந்த உலகத்துல மேலானது ரட்சிப்புன்னு நீங்க சொல்றீங்கப்பா. பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் இனி கவலையற்று இருக்க மாட்டோம்ப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவையா, அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. உயிர் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உமக்காக ஓடி ஓடி உழைப்பது சொல்லியிருக்கிறாங்கப்பா. கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உண்டாகட்டும் என்று தெரிவிக்கிறேன். இப்பொழுதே உண்டாகட்டும். கோபம் மாறட்டும் ஐயா. மாறினதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறீர், நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறீர், நன்றி. இந்த கூட்டம் நாளுக்கு நாள் பெருகணும்ப்பா. இந்த கூட்டம் நாளுக்கு நாள் பெருகணும். இடம் கொள்ளாத அளவிற்கு நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மாடி முழுவதும் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சீட்டு விரிவாக்கப்படணும்ப்பா. ஆத்துமாக்களினால நிரப்புங்க, நிரப்புங்க. வெளியே இருக்கிற மக்களை உங்களை இழுத்து கொண்டு வாங்கப்பா. ரத்தாத்தா கௌரவா சிகலா ரேகாடா துலா சந்தரோ கரவா பாபா பாபா. இந்த இடம் விரிவாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வலதுபுற இடதுபுற இடப்பட்டு பெருமாள் என்ற வார்த்தையினாலே இனி வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஒரு அறுவடை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ரத்தாத்தா கரவா சிகலா சிகலா பீகா சேகாரோ ரீகாடா காதாராமா. ஸ்தோத்திர பாஸ்டையாவுக்கு அம்மாக்கா ஜெபிக்கிறேன், பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, நன்றி. இடம் கொண்டு பெருகுவாய்ன்றது வார்த்தையின்படி 2024 இடம் கொண்டு பெருகத்தக்க விதத்துல ஆத்துமாக்களினாலே கட்ட நிரப்புவீராக. நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன செய்ய அனுப்புறீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன்ப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று செபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் மக்களுக்கு மாத்திரம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.